ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களையும், குறிப்பாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த தனது வாழ்த்துக்களை உங்களுக்கு அன்போடு பகிர்ந்து கொள்கிறோம். இந்த நாளின் தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட வேத பகுதி வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 10 முதல் 20 வசனங்கள். வெளிப்படுத்தல் 1 அதிகாரம் 10 முதல் 20 வசனங்கள். தியான வசனம் 18 வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 18 வசனம். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நேற்றைய தினம் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பண்டிகையை ஆசரித்தோம். கோலாகலமாக நாம் ஆசரித்தது உண்மைதான், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் நாம் கிறிஸ்துமஸ் காலங்களை எண்ணி ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது கிறிஸ்துமஸ் காலங்களில் கொடுக்கிற முக்கியத்துவத்தை நாம் இந்த ஆண்டவர் உயிர்த்தெழுந்த நாளுக்கு கொடுக்கவில்லை என்பதை நாம் மனமுந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அது ஏதோ ஒரு வழக்கமான ஒரு நடைமுறையாக மாறிவிட்டது. அருமையானவர்களே, அதல்ல. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழவில்லை என்றால் நம்முடைய விசுவாசம், நம்முடைய நம்பிக்கை எல்லாம் வீண் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார். ஒரு கூட்ட மக்கள் சொன்னார்கள், இவனுடைய வாழ்க்கை இதோடு முடிந்து விட்டது என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். தங்களுடைய சதித்திட்டங்களுக்கு நல்ல பலன் கிடைத்தது என்று சொல்லி மகிழ்ச்சி அடைந்தார்கள். ஒரு கூட்ட மக்கள் மனதிலே ஒரு போராட்டத்தோடு நாம் காட்டி கொடுத்து விட்டோமே, மறுதளித்து விட்டோமே என்று சொல்லி குற்றமற்ற இவரை நாம் ரத்தம் சிந்த வைத்து விட்டோமே என்று சொல்லுகின்ற ஒரு கூட்டமும் நாம் பார்க்கின்றோம். இன்னும் ஒரு கூட்டம் ஆண்டவருடைய சிலுவை அண்டையிலே வந்து சிலுவை அண்டையிலே நம்பி வந்து நிற்கையில் பாவபாரமெல்லாம் நீங்கி போயிட்டே என்று சொல்லி பாவ மன்னிப்பை பெற்ற ஒரு கூட்டம். அது மாத்திரமல்ல, சிதைந்து போன தங்களுடைய வாழ்க்கையிலே தங்களுக்காக கரிசனை உள்ள ஒரு ஆண்டவர் இங்கே இருக்கிறார் என்பதை அறிந்து அவருக்கு நன்றி செலுத்தும் ஒரு கூட்டம். தங்களுடைய வாழ்க்கையிலே என்னென்ன காரியங்களிலே பலவீனப்பட்டு இருந்தார்களோ அந்த பலவீனங்களிலிருந்து ஆண்டவர் கொடுத்த விடுதலைக்காக அந்த சிலுவையை எடுத்துக்கொண்டு சிலுவையின் கடைசி பரியந்தமும் ஆண்டவருடைய சிலுவையை சுற்றி நின்று கொண்டு இருக்கிறார்கள். கோர காட்சிகள் அவருடைய கண்களுக்கு முன்பாக நடந்தேறுகிறது. அவை அனைத்தின் மத்தியிலேயும் அவர்கள் அந்த சிலுவையை விட்டு நகழவில்லை. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று ஆண்டவர் சொன்னார். சிலுவை பாதை அகோரமான பாதை, சிலுவை பாதை நிந்தையின் பாதை, சிலுவை பாதை அவமானத்தின் பாதை. அந்த சிலுவை அண்டையிலே வந்து நிற்கின்ற பொழுது நம்முடைய எல்லா விதமான பொல்லாப்புகளும் நாசங்களும் மோசங்களையும் நம்மை விலைக்கு மறைத்து பாதுகாத்த தேவனுடைய அந்த ஒரு புதிய உறவு நமக்கு கிடைக்கிறது. அவருடைய பிள்ளைகளுடைய நட்பு நமக்கு கிடைக்கிறது. ஒரு புதிய குடும்பம் உருவாகிறது என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். மரித்தேன், உனக்காக மரித்தேன், உன்னுடைய பாவங்களுக்காக மரித்தேன். ஆனால் உன்னை என்னுடைய நித்திய ராட்சியத்திற்கு அழைத்து செல்ல முடியாத உயிரோடு எழுந்திருக்கிறேன். ஒரே நோக்கம், மனுக்குலம் தான் உண்டாக்கின மனுக்குலம் மீட்படைய வேண்டும். அந்த மனுக்குலம் மகிழ்ச்சியினாலே என்றென்றும் சாவாமை உள்ளதாக இருக்க வேண்டும் என்பது தான். அதற்காக நித்திய வீட்டை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அந்த ஆண்டவர், உயிர்த்தெழுந்த ஆண்டவர் என் வாழ்க்கையிலே அவர் எதை செய்ய விரும்புகிறார் அதைத்தான் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் நாம் இந்த வாசியை கேட்ட இந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம். இங்கே நாம் பார்க்கின்ற பொழுது ஆண்டவருடைய 3 காரியங்களை நாம் இங்கே பார்க்கிறோம். முதலாவதாக, ஆண்டவர் ஜீவனோடு இருக்கிறார். எதற்காக? அவர் எனக்காக பரிந்து பேசும்படியாக ஜீவனோடு இருக்கிறார். 13வது வசனம். அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கட்சி கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். மனுஷகுமாரன் அங்கே என்னுடைய பிரதான ஆசாரியராக அங்கே இருக்கிறார். பிரதான ஆசாரியனுடைய பணி என்ன? எனக்காக பாவ நிவர்த்தி செய்யக்கூடியவராக, எனக்காக பரிந்து பேசுகிறவராக, எனக்காக ஆண்டவருடைய சமூகத்திலே முறையிடுகிறவராக நின்று கொண்டிருக்கிறார். ஒரே தரம் தன்னுடைய ஜீவனை பலியாக கொடுத்து பஸ்கா ஆடாக உன்னுடைய பாவங்களை அவர் நிவர்த்தி செய்தார். இப்பொழுது நிலையங்கி தரித்து பிரதான ஆசாரியனுடைய உடுப்போடு கூட அவர் என்ன செய்கிறார்? அங்கே நின்று வேண்டுதல் செய்கிறவராக காட்சியளிக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன் ஆண்டவர் ஜீவனோடு இருக்கிற உன் ஆண்டவர் நீ ஜீவனோருடைய தேசத்திலே கடந்து செல்லும் மட்டுமாக உனக்காக பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். இதைத்தான் யோவான் அப்போஸ்தலன் தன்னுடைய 1வது நிருபத்திலே குறிப்பிடுகின்ற பொழுது அவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிறார் என்பதாக குறிப்பிடுகிறார். இரண்டாவதாக நீங்கள் பாருங்கள், உங்களை கவனித்து கொண்டு இருக்கிறவராக இருக்கிறார்.
ஹீ இஸ் அவர் ஹை பிரீஸ்ட். 14வது வசனத்தை பாருங்கள். அவருடைய சிரசு மயிரும் வெண் பஞ்சை போலவும் உறைந்த மலையைப் போலவும் வெண்மையாக இருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல் இருந்தது. இங்கே இந்த வசனம் நமக்கு கோடிட்டு காட்டுகிற பொருள் என்ன? என் ஆண்டவர் ஜீவனோடு இருப்பதனுடைய நோக்கம் என்ன? என் வாழ்க்கையிலே என் மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிறார். அவர் அமர்ந்திருக்கிறவர் அல்ல, அவர் உலாவி கொண்டிருக்கிறவர். ஆம், அதைத்தான் உலாவி கொண்டிருக்கிறவர் என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கிறோம். என் வாழ்க்கையிலே அவர் என்னை கவனித்து கொண்டிருக்கிறார், என்னை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். இஸ் மை வாட்ச்மேன். அவர் என்னுடைய பாதுகாவலராக இருக்கிறார். ஆண்டவர் குறிப்பிடுகின்ற பொழுது, நான் அவர்கள் நடுவிலே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள். எவ்வளவு உன்னதமான ஒரு உறவு! இந்த உறவை பாதுகாத்து கொள்ளும்படியாக என் ஆண்டவர் அங்கே என்ன செய்கிறார்? என்னுடைய பாதுகாவலராக நிற்கிறார், என்னுடைய பாதுகாவலராக நிற்கிறார். சங்கீதக்காரன் சொல்லுகின்ற பொழுது 32ஆம் சங்கீதம் 8வது வசனத்தில், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, என் ஆண்டவருடைய கண்கள் என்மேல் நோக்கமாக இருக்கிறது. வாதை அணுகாதபடி, பொல்லாப்பு நேரிடாதபடி, என் பாதைகளிலே நான் இடறி விழுந்து விடாதபடி இருக்கத்தக்கதாக என் ஆண்டவருடைய கண்கள் எப்பொழுதும் என்மேல் நோக்கமாக இருக்கிறது. ஆம், உன்னை கவனித்து கொண்டிருக்கும் கண்கள், உன்னை பாதுகாத்து கொண்டிருக்கும் கண்கள், உனக்கு ஆலோசனை சொல்லுகிற கண்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அது மாத்திரமல்ல, பஞ்சத்திலே உன்னை உயிரோடு காப்பாற்றும்படியாக அவருடைய கண்கள் நோக்கமாக இருக்கிறது என்பதாக 33ஆம் சங்கீதம் 19வது வசனத்திலே பார்க்கிறோம். பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. எவ்வளவு கரிசனை உள்ள ஒரு ஆண்டவர் உனக்காக இருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கிறார், ஜீவனோடு இருக்கிறார். நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் ஜீவனோடு இருக்கிறார் என்பது வரலாறு அல்ல, அது வாழ்வின் அனுபவமாக இருக்க வேண்டும். என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். எங்கே? என்னிலே ஜீவிக்கிறார். அதுதான் உயிர்த்தெழுந்த பண்டிகை. என் ஆண்டவர் என்னிலே ஜீவித்து கொண்டிருக்கிறார். நான் அவருடைய உறவிலே இருக்கிறேன். அவர் என்னை பாதுகாக்கிறவராக இருக்கிறார், எனக்கு வேண்டிய கிருபைகளை கொடுக்கிறவராக இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 3வதாக நாம் இங்கே பார்க்கின்ற பொழுது 16வது வசனம், தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது. இங்கே நாம் பார்க்கின்ற சத்தியம் என்னவென்றால், ஹீ இஸ் அவர் ப்ரொவைடர். அவர் எனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் ஈகிறவர், கருணாமூர்த்தி. எனக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் பரத்திலிருந்து கொடுக்கிற என் ஆண்டவர். ஆம், அங்கே பாருங்கள், வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டு இருந்தார். நட்சத்திரங்கள் என்று இங்கே நான் பார்க்கின்றதான வேளையிலே திருச்சபையை தன்னுடைய கரத்திலே தூக்கி ஏந்தி சுமக்கிறவராக இருக்கிறார். 13வது வசனத்திலே 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே, குத்து விளக்கு என்ற பொழுதும் திருச்சபையை காட்டுகிறது. திருச்சபையின் பிள்ளைகளாகிய உங்களையும் என்னையும் என் ஆண்டவர் தம்முடைய கரத்திலே தூக்கி சுமக்கிறார். ஏன் தெரியுமா? நான் உன்னை என்னுடைய உள்ளங்கையிலே செதுக்கி வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் ஆண்டவர். ஆகையினாலே என் பார்வை எப்பொழுதும் உன்மேலே இருக்கிறது. உன்னை எந்த தீங்கும் அணுக விட மாட்டேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஏந்தி கொண்டிருக்கும் கர்த்தர். வரைந்து வைத்திருந்தால் காலப்போக்கிலே அது என்ன செய்ய மங்கிவிடும். ஆனால் என் ஆண்டவர் அவருடைய கரத்திலே என்னை என்ன செய்கிறார்? செதுக்கி வைத்திருக்கிறார். எந்த ஒரு காரியமும் என் ஆண்டவரை தாண்டி அவருடைய கையை பறித்து என்னை தொட முடியாது. ஆம், வலது கரத்திலே, வலது என்று சொல்லுகின்ற பொழுது வெற்றி. என் ஆண்டவர் தம்முடைய வெற்றியின் கரத்திலே உன்னை வைத்திருக்கிறார். நீ நானும் தோல்விக்கென்று உண்டாக்கப்பட்டவர்கள் அல்ல, நீ நானும் வெற்றிக்கென்று உண்டாக்கப்பட்டவர்கள். வெற்றியின் தேவன் உனக்கும் எனக்கும் வெற்றியை கொடுக்கிறார். அந்த வெற்றியின் ஆண்டவர் தம்முடைய வெற்றியின் கரத்திலே உன்னையும் என்னையும் என்ன செய்கிறார்? ஏந்தி கொண்டிருக்கிறார். நீ உன் பாதையை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உன்னுடைய எதிர்காலத்தை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தண்ணீர் இருக்கிறதா, கல்கள் இருக்கிறதா, கன்னிவடி இருக்கிறதா, முட்கள் இருக்கிறதா, பிளவு இருக்கிறதா, விஷப்பூச்சிகள் இருக்கிறதா, ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. எங்கெங்கு உன்னை தூக்க வேண்டுமோ தூக்கி சுமந்து தாங்கி ஏந்தி நடத்துகிற ஒரு ஆண்டவர். அவர் ஜீவனோடு இருக்கிறார். அவர் ஜீவனோடு இருக்கிறார். உனக்கு எதிரிகளை நீ மேற்கொள்ளத்தக்கதாக உனக்கு தம்முடைய பரிசுத்த வசனமாகிய இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை கொடுத்திருக்கிறார். அந்த ஆண்டவருடைய சத்திய வசனமும் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக இருந்து உன்னை வழிநடத்தக்கூடியதாக இருக்கிறது.
அவருடைய வார்த்தையை நீ இதயத்திலே வைக்கின்ற பொழுது நீ பாவம் செய்யாதபடி உன்னை காத்துக்கொள்ளுகிறது. அவருடைய வார்த்தை உன் இதயத்திலே இருக்கிற பொழுது ஆபத்திலே நீ திகைத்து விடாதபடி உன்னை வழிநடத்தக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அது மாத்திரமல்ல, அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது. அவருடைய கண்கள் எனக்கு எதிராக வரக்கூடிய பொல்லாப்புகள் அத்தனையும் என்ன செய்கிறது? எரித்து விடுகிறது. அவருடைய முகம் எப்படி இருக்கிறது? வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருக்கிறது. வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியன், அதனுடைய செயலாற்றல் என்ன? வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனுடைய செயலாற்றல் என்ன? அதைத்தான் மல்கியா தீர்க்கதரிசி 4ஆம் அதிகாரத்திலே சொல்லுகிறார். 2வது வசனத்தில், ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். உதிப்பதினால் எனக்கு கிடைப்பது என்ன? எனக்கு ஆரோக்கியம் கிடைக்கிறது, சுகம் கிடைக்கிறது. அவருடைய செட்டையின் கீழே எனக்கு ஆரோக்கியம். நான் ஒரு கொழுத்த இலையினால் மேன்மையான செழிப்பான ஒரு பாதைக்குள்ளாக என்னை நடத்துகிறார். அமர்ந்த புல்வெளிகளிலே என்னை படுக்கச் செய்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன் ஆண்டவர் ஜீவனோடு இருக்கிறார். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன். அந்த உயிருள்ள ஆண்டவர் உனக்கு இருக்கின்ற பொழுது ஏன் தேவையற்ற கலக்கங்கள், ஏன் தேவையற்ற சிந்தனைகள், ஏன் முகம் வாடின ஒரு காரியம்? நீ வல்லமையாய் ஆண்டவர் உயிரோடு எழுந்திருக்கிறார். அந்த வல்லமை உன்னிலே விளங்கப்பட வேண்டும். ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலின் மனமுன்னிலே காணப்பட வேண்டும். அர்ப்பணிப்போமா? அன்பு நிறைந்த ஆண்டவரே, நீர் பெரிய வெள்ளிக்கிழமையோடு உடைய அத்தியாயம் முடிந்து விடவில்லை, தொடருகிறது. நீ ஜீவிக்கிறீர். அது வரலாறாக அல்ல, எங்களுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் அனுபவமாக ஆண்டவரே நீர் அதை எதிர்பார்க்கிறீர் சுவாமி. நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எங்கள் தேவன், நீர் எங்களுக்காக பரிந்து பேசுகிறவராக, விழுந்தாலும் நாங்கள் எழுந்திருக்கத்தக்கதான கிருபையை கொடுக்கிறவராக, எங்களை பாதுகாக்கிறவராக, ஆண்டவரே எங்களை வெற்றியின் கரத்திலே தாங்கி ஏந்தி சுமந்து எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறவராக இருப்பதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. அந்த எங்கள் தேவனுடைய திருக்கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.